ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். குரு பகவான் ஏற்கனவே வக்கிர நிலையில் இருந்து வந்தார். இந்த வக்கிரத்தில் இருக்கும் பொழுது பொதுவாக அவருடைய சுயதன்மையை இழந்து மாறுபட்ட பலன்களை கொடுத்து கொண்டு வருவார். இப்போ கன்னி ராசியில் பிறந்த உங்களை பொறுத்தமட்டில் 10ஆம் இடத்திற்கு வந்திருந்த அந்த பகை வீட்டில் இருந்து வந்த அந்த குரு பகவான் வக்ரத்தில் இருந்து வந்த காரணத்தினால பலவிதமான இடைஞ்சல்கள் ஏற்பட்டிருக்கலாம். குறிப்பாக உத்தியோகம், வியாபாரம், தொழில் முதலியவற்றில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட பாதிப்புகள் கொஞ்சம் பெரிய அளவில் தான் இருந்திருக்கும். இதனுடைய தாக்கம் என்பது முற்றிலும் மாறுபட்ட தாக்கமாகவே இருந்திருக்கும். ஏன் இந்த வேலை நல்லாத்தானே செஞ்சோம், ஏன் இந்த மாதிரி கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, நமக்கு எக்ரிமெண்ட் சரியாக கிடைக்கலையே, மற்றவங்களுக்கு நம்மளை விட கம்மியாக வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு, இந்த மாதிரியான ஒரு சோதனை கட்டமாக அவர் கொடுத்துருப்பார். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி சோதனைகள் அதிகமாக இருக்கும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வியாபாரம், தொழில் டேர்ன் ஓவர் ஆயிருக்கு, ஆனாலும் வரும்படி இல்லை. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி, அதாவது கடலில் ஒரு குண்டூசியை போட்டுட்டு எப்படி தேடி எடுக்க முடியுமோ அதுபோல் காரணத்தை கண்டுபிடிப்பதில் அவ்வளவு சிக்கலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்து வந்துச்சு. அந்த சூழலிலிருந்து உடனடியாக மாற முடியாத தன்மை, அதற்கு ஒரு மாற்று வழியாக ஒருவர் நல்ல அருமையான ஒருத்தர் தான், ஆனால் அவருடைய சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய காரியத்தை அவர்கிட்ட நம்ம வாய்ப்பை எதிர்பார்க்க முடியாது. நல்ல மனுஷன்தான், நமக்கு ஒரு 10 கோடி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். நம்ம போகிற நேரத்தில் அவர் குடும்பத்துக்குள்ளே அவர் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார். ஆக நம்ம போகிற நேரம் அங்கே அவருடைய சூழ்நிலை சரியில்லை, ஆகையினால் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். அப்போ நம்மளுக்கு நமக்கு என்ன வேலை ஆகணுமோ அந்த வேலை ஆகவில்லை, நமக்கு அந்த பலன் கிடைக்காமல் போய்விட்டது. அதே போல் வேறு ஒருத்தர்கிட்ட போகிறோம், அவரும் மிக மிக நல்லவர் தான். அவர் அந்த நேரத்தில் பார்த்து ஒரு ஆள் 2 ஆளாக இருக்கிறார், அதாவது தண்ணியை போட்டுட்டு இருக்கிறார். அத்தனை மணிக்கு வர சொன்னார், நம்ம அத்தனை மணிக்கு முன்னதாகவே போயிட்டோம். அவர் முக்கியமான ஒரு போதையில் இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட போய் நீ இத்தனை மணிக்கு சொன்னீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இந்த மாதிரியாக நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டும் இருந்து கூட கை நழுவி போய்விட்டது. இதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 17/3/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 10 மணி அளவில் புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வியாழன் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார். இந்த மாதிரி ஆன காரணத்தினால அந்த குருவிற்கு இயல்பான தன்மை உருவாகி விடுகின்றது. இப்போ அதே நபர்கள் மீண்டும் உங்களை கூப்பிட்டு என்ன கொடுக்க வேண்டுமோ அவங்களாவே கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கப் போகின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருந்து வந்த சனி ரொம்ப அள்ளி கொடுப்பாருன்னு நினச்சோம், ஆனாலும் அவர் கிள்ளி தான் கொடுத்துருக்கிறாரு. இது பத்தாக்குறைக்கு 7ஆம் இடத்துக்கு வேற வந்துட்டார். 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு அவர் அடிக்கடி வக்கரத்திலேயே காலத்தை போய்கிட்டார். அவரும் வக்கரத்தில் இருந்ததுனால அவர் ஒன்றும் கொடுக்க முடியாத சூழலுக்கு போயிடுச்சு. அப்போ 7ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நேர்கதியில் இருக்கிறாரு. அவர் 6ஆம் இடத்தில் செய்ய வேண்டிய யோக பலன்களை 7ஆம் இடத்துக்கு செய்யத்தான் போகிறார். அதாவது ஒரு கிரகம் ஒரு வீட்டில் செய்ய வேண்டிய நல்ல பலன்களோ தீய பலன்களோ கொடுக்க முடியாமல் போய்விட்டால் அடுத்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பலன்களை கண்டிப்பாக செய்தே தீர்வார்கள். அதுதான் கிரகங்களுடைய இயற்கையான தன்மை. 6ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்க முடியவில்லை, கிள்ளி தான் கொடுத்தார். அந்த மிச்ச பலாபலன்களை, யோக பலன்களை 7ஆம் இடத்துக்கு அவர் கண்டிப்பாக செய்யத்தான் செய்வார். அதனால் கண்டகச்சனி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதோடு இந்த குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார்.
17/3/2026 அன்றைய தினம் காலை 10 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகின்ற காரணத்தினால இனி அதிசார ஓட்டமாக செல்வார். ஆகையினால இந்த அதிசார ஓட்டத்தில் அவசர கதியில் நீங்கள் கேட்டது 10 கோடின்னா சில பேருக்கு 20 கோடியாகவே கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பலாபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராகின்றார் இந்த குரு பகவான். ஆகையினால தொழில் வியாபாரம் இவைகளெல்லாம் மீண்டும் புத்துயிர் பெற்று சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு சம்பள உயர்வு எதிர்பார்த்தீங்க, கிடைக்கல. இன்க்ரிமெண்ட்டு குறிப்பிட்டதை விட டவுனாக போயிடுச்சு. அந்த இன்க்ரிமெண்ட்டெல்லாம் சேர்த்து மாற்றி இப்போ அரியர்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த மார்ச் 17ஆம் தேதிக்கு பின் அவர் கொடுப்பார். ஆகையினால உங்களை பொறுத்தமட்டில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு விடுபட்ட யோகம், கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் தடைபட்டு போயிருந்த யோகங்களெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இதுதான் முக்கியமான சாராம்சம். இனி இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 1ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல அவர் இருக்கின்றார். ஆகையினாலே 10ஆம் இடத்துல கூறியிருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களை பொறுத்தமட்டில் 4-7க்கு அதிபதியாகி அவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால அதற்கு மாறான பலன்களாக செய்வார். அதாவது பதவி பறிபோகிறதுக்கு பதிலாக பதவி கிடைக்கும். சில பேருக்கு உத்தியோகமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பை கொண்டு சேர்ப்பார். சில பேருக்கு வண்டி வாகனங்கள் இதுவரைக்கும் வாங்குவதற்கு ரொம்ப தடையாக இருந்திருக்கும், அந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு கொடுப்பார். தாய் சுகம் கல்வி கொஞ்சம் மட்டமாக இருந்துச்சு, இவைகள்லாம் திரும்ப உயிர் பெற்று நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் 7க்குரியவனாக விளங்குகின்ற காரணத்தினால நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள் இவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் மறைந்து நல்ல உறவு, நல்ல நட்பு மலர் அந்த மாதிரி அமைகின்றது. கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவது எல்லாருக்குமே சகஜம்தான், அது இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த சின்ன கருத்து வேற்றுமை, ஒரு சிறிய தீப்பொறி ஒரு காட்டையே அழிச்சிறது போல சின்ன கருத்து வேற்றுமையில் நண்பர்களை பிரிந்து போய் கிடக்கின்றீர்கள். அதே போல் மனைவியோடு சண்டை, சின்ன சண்டை, உப்புச்சப்பில்லாத சண்டைக்கு பெரிய ரகளையாகி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் கூட்டணியில் இருந்தவங்களும் கொஞ்சம் படாத பாடு படுத்திட்டாங்க உங்களை. அதெல்லாம் கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாத தன்மையினால் ஏற்பட்ட விளைவுகள். இவைகளெல்லாம் ஒருங்கிணைத்து சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இனி உங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து யோக பலன்களையும் செய்வார். 10ஆம் இடத்துல அதாவது வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கின்ற காரணத்தினால 11ஆம் இடத்துக்கு அந்த 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால வரவு செலவுகள் திருப்தியாக இருக்கும். இதுக்கு முன்னைய விட செலவுகளை விட வரவு கம்மியாக இருந்துச்சு. இப்போ செலவுகளை விட வரவுகள் கூடுதலாக கிடைக்கும். 12ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் உங்களுக்கு தேவையான நகை நட்டுக்கள், வீடு, நிலபுலன்கள், சொந்தம் இப்படியெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு செலவினங்களை கொண்டு கொடுப்பார். கோவில், குளங்கள், தெய்வ தீர்த்த தரிசனங்கள், தெய்வ தரிசனங்கள், தீர்த்த யாத்திரை இவைகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செலவு செய்து உங்களுக்கு கிடைக்கச் செய்வார். அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க, பெண்கள் சல்லாபங்கள் இவைகளெல்லாம் திருப்தியாக கிடைக்கும். 2ஆம் இடத்திற்கு அவர் 9ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கின்ற காரணத்தினால தன நிலையில் இருந்து வந்த சிக்கல்கள், குறைபாடுகள் இவைகளெல்லாம் விலகி தன்னிறைவு அடையக்கூடிய அளவுக்கு வரவுகளை கொண்டு கொடுப்பார். வாக்கு சுத்தமாக விளங்கும். அந்த வீட்டையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே வாக்கு சுத்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அருகதை, ஒரு கௌரவம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகி குடும்பம் குதூகலமாக விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 9ஆம் இடத்திற்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழியினர்கள் மூலமாக வரவேண்டிய பங்காளிகள் தடையாக இருந்தாங்க. அந்த தடைகளை உடைத்து விட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு பாகஸ்தங்களெல்லாம் சிறப்பாக கொண்டு கொடுத்துருவார். 3/8க்கு அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்துக்கு அதாவது 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால, அதாவது 3ஆம் இடத்துக்கு 8ஆம் வீடு, 8ஆம் இடத்திற்கு 3ஆம் வீடு ஆக வல்லிய தைரியம் மிகச் சிறப்பாக கிடைக்கும்.
என்ன முயற்சி எடுக்கின்றீர்களோ இது வரைக்கும் கொஞ்சம் பலிதமாகாமலே போய்கிட்டு இருந்துச்சு. நிலையான யோகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்குகின்றது. ஆகையினால் முயற்சிகள் பலிதமடையும். பிரயாணங்கள் மூலமாக வரவு செலவுகள் பெருகத் தொடங்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். 4ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டங்கள் என்பது எந்த வகையில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், 4 கூடையன் 10ல் இருந்துச்சுன்னு சொன்னால் புதையல் யோகம்னு தான் அந்த கணக்கு கொண்டு வரணும். அது அப்படி அல்ல. இது கோச்சாரத்தில் வருகின்ற காரணத்தினால அந்த 4 கூடையவன் 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கின்றார். 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால அந்த நட்பு ரீதியிலே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவி பிரச்சனைகள் விலகும். அதே போல் 4க்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற காரணத்தினால தாயின் நலம் கிடைக்கும். தாயாருக்கு சுகவீனம் ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே அவைகளெல்லாம் சரியாகி அவளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் அமையும். 5, 6 அந்த வீட்டுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால, அதாவது பூர்வீக சொத்து பத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் உங்களுடைய பங்காளிகளால் தான் தடைபட்டு போயிருந்துச்சு. அவைகளெல்லாம் தீர்க்கப்பட்டு இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு முழுமையாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் சேரும். ஆக இந்த மாதிரி குரு வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கின்ற காரணத்தினால ஒன்றுக்கு பலவாக உங்களுக்கு யோக நிலைகள் கிடைக்க தொடங்கும். அதே போல் புதிய நட்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த புதிய நட்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும். மொத்தத்தில் உங்களுக்கு இப்பொழுதுதான் முன்னேற்றமான காலம் ஆரம்பம் ஆகின்றது அப்படிங்கிறதாக கணக்கு. இனி இதுக்கு அடுத்து அந்த குரு பகவான் அதிசார ஓட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அந்த 11ஆம் இடத்துக்கு வர்ற அதை நோக்கிய பயணம் என்ற காரணத்தினால இனி உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், விளங்கும், விருத்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அது விளங்க வரும். நன்றி, வணக்கம்.